இந்தியாவில் சிலிண்டர் சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஊடகங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்றிய அரசு, மோடி அரசு எஸ்மா சட்டத்தை, எதுக்கு? வேளாண்மை தொடர்பாக அந்த முக்கியமான சமயங்களில் போடக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக போடக்கூடிய எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தி இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பவே பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்கள்ல உணவகங்களை எல்லாம் மூட தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லியில் பல இடங்கள்ல உணவகங்களுக்கு, கேன்டீன்ஸுக்கு எல்லாம் கடும் கட்டுப்பாடு விதிக்க தொடங்கிட்டாங்க. பல இடங்கள்ல உணவகங்கள் மூட தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலிண்டர் விலையா 60 ரூபாய் ஏத்தி விட்டுருக்காரு ஐயா மோடி. ஆயினும் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இன்னும் சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் ஏற்படக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள், அறிஞர்கள், ஊடகங்களில் சொல்லக்கூடிய செய்தி பெரும் கவலையை தரக்கூடியதாக இருக்கிறது. நான் இதுக்கு வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். மோடி தான் இதற்கு பொறுப்பேற்கணும். நான் வெளிப்படையா பச்சையா குற்றம் சாட்டுறேன். சர்வதேச நாடுகள் சண்டை அது இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஐயோ நம் தேசத்திற்காக இந்த தியாகத்தை எல்லாம் செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. கரெக்ட் தான். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை மோடி குறைச்சிருந்தார்னா இன்னைக்கு நம்ம மோடியை இதுக்கு குற்றம் சொல்ல வேண்டாம். ஆனா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது கேஸ், பெட்ரோல், டீசல் விலையை கண்ணா பின்னாவென்று உயர்த்திய இந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஆட்சியில மக்கள் எவ்வளவோ சொல்லனா துன்பங்களை அனுபவிச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படிங்கறதான் நான் விரிவா இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசியிருக்கின்றேன். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வெயில் பீச். தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, முதல்ல யாரும் பேனிக் ஆக வேண்டாம், அஞ்ச வேண்டாம். எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னா ஒரு பேனிக் ஆயிட வேண்டாம். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை பதிவுதானே தவிர இது உங்களை அச்சுறுத்தக்கூடிய பதிவு அல்ல. அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். முதல்ல நீங்க பயந்துட வேண்டாம். அதே சமயத்தில் எச்சரிக்கையாக, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்கிறது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்று வள்ளுவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த பிரச்சனை என்ன? ஐயா மோடி இஸ்ரேலுக்கு போனாரு, நீங்க பாத்துருப்பீங்க. இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் போய் உரையாற்றினாரு, எல்லாம் பார்த்தாரு. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு? சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க? இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ஈரான் மீது அடிக்கிறாங்க. ஈரான் என்ன செய்யுது? அங்க வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களின் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. இப்ப அந்த சண்டை பீக்குக்கு போகுது. உலகின் மிக முக்கியமான ஒரு அந்த கப்பல் வழியா என்ன செய்வாங்க? எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. கச்சா எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய கப்பல் வழியாக எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நீர் இணை. சரியா? வழின்னு வச்சுக்கோங்க, சாலை, நீர்வழி சாலை அப்படி வச்சுக்கோங்க, புரியுற மாதிரி சொல்லணும்னா. அதை ஈரான் மூடிடுச்சு. இந்த வழியா கப்பல் போகக்கூடாதுட்டான். இப்ப இந்த வழியா கப்பல் போகக்கூடாதுன்னு ஈரான் தடை போட்டதால ஏற்கனவே சண்டை நடக்கு. ஆயில் உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி என்ன ஆகுது? அங்க பெரிய அளவுல பண்ண முடியாது, ஃப்ரீக்வெண்டா பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெய்களை பல நாடுகளுக்கு விநியோகம் செய்ய முடியாது. இப்ப பெருத்த சிக்கல், பின்னடைவு. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. ஏற்கனவே இலங்கை உள்ளிட்ட நாடுகள்ல பெட்ரோல் டீசலுக்கு நீண்ட வரிசையில் மக்கள் நிற்கிறார்கள், பார்த்தோம். இந்தியாவில் இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு மெதுவா ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் செய்திகள் வருகிறது. இப்ப இது சீக்கிரம் சரி செய்யப்படவில்லை என்றால் அடுத்தடுத்த வாரங்களில் மிகப்பெரிய சிக்கலை நாம் சந்திக்க நேரிடும். சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல, கடந்த ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளாவே பாத்தீங்கன்னா, நான் வீட்டுல நீங்க கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க போன் பண்ணீங்கன்னா டக்குன்னு ஒரு ரிங்ல முன்னாடி எல்லாம் எடுக்கும், அந்த நம்பர் போகும். போன உடனே உங்கள் சிலிண்டரை முன்பதிவு செய்ய எண் 1ஐ அழுத்தவும் அப்படின்னு சொன்னோம். நம்ம என்ன செய்வோம்? 1 அமுக்கணும்னா அல்லது 1, 2ன்னு சொல்லும். நீங்க அதை அமுக்குனீங்கன்னா நீங்க என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்யப்பட்டது. ஞாபகம் இருக்கா? இப்ப ஒரு 3-4 நாளா நான் அந்த நம்பருக்கு போன் அடிச்சிட்டு இருக்கேன். என்ன வருதுன்னு நீங்களே இப்ப கேட்க போறீங்க. சரியா? நீங்களே கேளுங்க. நான் போட்டு கேஸ் புக்கிங் நியூ அப்படின்னு என் நம்பர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா? இப்ப நான் உங்களுக்கு போடுறேன், அதை கேளுங்க. அவ்வளவுதான், கட் ஆயிடும். இப்படி போகும், கட் ஆயிடும். அல்லது என்ன சொல்லும்னா, பாருங்க, திருப்பி வைக்கிறேன். இப்படியே இருக்கும், எதுவுமே கேட்காது. சம்டைம்ஸ் ஆன் பண்ணிருக்கிறேன். சரியா? ஸ்பீக்கர்ல போட்டிருக்க உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக. ஓகே, எதுவும் இருக்காது. திருப்பி ட்ரை பண்ணீங்கன்னா
அன்அவைலபிள் அது இது. இப்ப நம்ம வந்து நேரடியாக அங்க அவங்களுடைய கடைக்கே போய் கேட்கறோம். கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சர்வர் ப்ராப்ளம் சார் கொஞ்ச நாளா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு மாற்று வழியில சிலிண்டரை புக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இப்ப அது எப்ப வரும் அப்படின்னு நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம். இந்த நம்பர் பலருக்கும், நாட் ஒன்லி நமக்கு, பல பேருக்கு இந்த நம்பர் என்ன ஆகல, ஒர்க் ஆகவில்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல். இது ஒரு பக்கம். இப்ப என்னோட கேள்வி என்ன தெரியுமா, இந்த மோடி அரசு மக்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகளை செய்கிறது அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். தயவு செய்து ரஷ்யா நமக்கு வந்து என்ன செய்யுது, குறைஞ்ச விலைக்கு எண்ணெய் தர்றதுக்கு ரஷ்யா ஒத்துக்குது. ரஷ்யா தரேங்குது. ரஷ்யாட்ட இருந்து நம்ம வாங்கவும் ஆரம்பிச்சோம். ரஷ்யாட்ட இருந்து வாங்காதேன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு. அவர் யாருங்க நமக்கு உத்தரவு போடுறதுக்கு? இந்தியாவுக்கு உத்தரவு போடுவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும்ல. அமெரிக்க அதிபர் நமக்கு உத்தரவு போடுறாரு என்னன்னு, நீ ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்காதேன்னு. யார் சொல்றா? அவரே சொல்றாரு, நான் சொன்னேன், மோடி சரின்ட்டாரு, இனிமேல் வாங்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக சொல்லிவிட்டார்னு அறிவிச்சுட்டு நமக்கு டாக்ஸ், அவர் கண்ணாமண்ணான்னு வரிய போட்டிருந்தாரு இந்திய பொருட்களுக்கு, அதுக்கு கொஞ்சம் டாக்ஸ் நமக்கு குறைக்கிறார். எனக்கு புரியல, இந்த நாட்டினுடைய பிரதமர் யார்? இன்னைக்கு நான் கேட்கல, சுப்பிரமணிய சாமி கேட்கிறாரு. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுப்பிரமணியன் சுவாமி சொல்கிறார், அமெரிக்காவில் இருந்து சுப்பிரமணிய சாமியுடைய நண்பர்கள் சிலர் அவருக்கு சில தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தகவல்களை நான் வெளியில் சொன்னால், யார்? சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, அவர் அந்த தகவல்களை எல்லாம் வெளியில சொன்னா மோடி அவருடைய பதவியையே ராஜினாமா செய்ய வேண்டிய அளவுக்கு, அந்த தகவல்கள் அதிர்ச்சி தரும் தகவல்கள் அமெரிக்காவிலிருந்து சுப்பிரமணிய சாமி கிடைச்சதா அவர் சொல்றாரு. அப்ப அந்த அளவிற்கு இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. ஒட்டுமொத்த இந்தியர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏன்? நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து நம்ம நாட்டு ராணுவ வீரர்களை அவர்கள் தாக்குகிறார்கள், பயங்கரவாதிகள், அவனை விட்டு வைக்கலாமா, அடிங்க அப்படின்னு எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களின் மீது நம்முடைய இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது நம்ம எல்லாரும் மகிழ்ந்தோம், பெருமைப்பட்டோம். நம்ம எல்லாரும் நம்ம ராணுவத்துக்கு சல்யூட் அடிச்சோம். ஏன்னா அவங்க உயிரை பணைய வச்சு நிக்கிறாங்க களத்துல. ஆனால் ட்ரம்ப் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நான் மோடி கிட்ட சொன்னேன் தாக்குதலை நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன், மோடி நிப்பாட்டிட்டாருங்கிறார். அப்ப நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்குது இல்லையா? அப்போ ட்ரம்ப் சொன்னதெல்லாம் தான் மோடி கேட்கிறாரா? இப்ப இந்த போர், இந்த சிக்கல் பாருங்க. அப்ப அமெரிக்கா அடிக்குது ஈரான. நாம இந்தியாவுக்குன்னு எப்பொழுதும் ஒரு ஸ்டாண்ட் வச்சிருந்தாரு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து, அணிசேரா கொள்கை. ரெண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை நடந்துச்சுன்னா இந்தியாவுக்கு என்ன செய்யாது, இந்தியாவுக்கு என்று ஒரு தனித்தன்மை எப்பொழுதும் உண்டு. இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானது. இதெல்லாம் எப்பத்துல இருந்து, பல்லாண்டு காலமாக. அதையெல்லாம் அப்படியே அதற்கு முற்றிலுமான மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை மோடி எடுத்தார். இன்னைக்கு என்ன சிக்கல், எவ்வளவு பெரிய புவியியல் பூகோள ரீதியாக நாம வந்து எவ்வளவு பெரிய என்ன மாதிரியான சூழல் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அப்ப இது ஒரு புறம் அரசியல் ரீதியாக இது 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 மட்டும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நடந்திருந்துச்சுன்னா பாஜக காரங்க இன்னைக்கு இந்தியாவை உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பாங்க. போராட்டம் நடத்தி இந்தியா முழுவதும் பெரும் போராட்டம் நடத்திருப்பாங்க. மோடி ஆட்சிங்கிறதுனால மோடி ட்ரம்ப் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவார், கேட்கறதுக்கு நாதி கிடையாது. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, சிலிண்டர் விலையை நான் சொல்றேன். ஒண்ணு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர், நீங்க ஹோட்டல் எல்லாம் விற்கிறாங்கல்ல சிலிண்டர், அந்த சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வரும்போது அதோட விலை என்ன தெரியுமா, 410 ரூபாய். 410 ரூபாய் இருக்கும்போது அவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. கச்சா எண்ணெய் விலை அதெல்லாம் பாதாளத்துக்கு போச்சு. நியாயமா பார்த்தா 400 ரூபாய் இல்ல, இன்னும் கீழே போயிருக்கணும் சிலிண்டர். ஏத்தி 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 கொண்டு வந்து விட்டாரு மோடி. இன்னைக்கு ஒரு சிலிண்டர் எவ்வளவு தெரியுமா, வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 2043 ரூபாய். 400 ரூபாய் இங்க இருக்கு, 2000 ரூபாய் இங்க இருக்கு. தயவு செய்து அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுல பெருவாரியாக பாதிக்கப்படுறது ஹிந்துக்கள் தானே. இதுல எங்க ஹிந்து வந்து எங்க கேட்டா ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னா இப்ப ஹிந்துவுக்குன்னு சொல்லி விலை கம்மியா கொடுக்குறாரா மோடி? சர்வதேச சந்தையில் விலை உயரும், சர்வதேச சந்தையில் விலை குறைந்த பிறகும் நீங்க விலையை ஏத்துனீங்க மோடி.
அதுதான் அட்டூழியம் நீங்க பண்ண அராஜகம் நான் சொல்றேன். மக்கள் மீது வரியை தூக்கி தலையில போட்டீங்க. கேட்பார் இல்ல அந்த நாட்டுல. நீங்க நீங்க இத சொல்றேன். எது வீட்டு உபயோக சிலிண்டர் நியாயமா எவ்வளவுக்கு விற்கணும் தெரியுமா? இப்ப எவ்வளவுக்கு விற்கணும், எவ்வளவுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிலிண்டரு விற்க வேண்டிய ரேட்டு, சிலிண்டர் விற்கணும் அப்படின்னா இப்ப சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை நிலவரப்படி பாத்தீங்கன்னா 694 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா நமக்கு 928 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எவ்வளவுக்கு? 928 ரூபாய். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? சர்வதேச சந்தையில எல்பிஜி விலை டாலருக்கு எவ்வளவுக்கு போகுது, அதுக்கு மேல டாக்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளவுக்கு வருது, இத கணக்கிட்டு நான் சொல்றேன். நீங்க 2022, 2023, 2024, 2025, 2026 இந்த 4-5 வருடங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா 2022 கச்சா எண்ணெய் விலை பீக்ல இருந்துச்சு. 1000 ரூபாய்க்கு இந்தியால சிலிண்டர் வித்தாங்க. 1000 ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளவுக்கு வித்திருக்கணும்? 1000 ரூபாய்க்கு தான் வித்திருக்கணும். மார்க்கெட் ரேட் படி பார்த்தா 1000 ரூபாய்க்கு வித்திருக்கணும். 1000 ரூபாய்க்கு வித்தாங்க. 2023 இந்தியால சிலிண்டர் எவ்வளவு குதிச்சு தெரியுமா? 1103 ரூபாய். ஆனா கச்சா எண்ணெய் விலை இறங்கிச்சு. இறங்கிய பிறகு 1103 ரூபாய்க்கு வித்தாங்க. நியாயமா எவ்வளவுக்கு வித்திருக்கணும் தெரியுமா? 764 ரூபாய்க்கு வித்திருக்கணும். அதுக்கப்புறம் 900 ரூபாய் ஆக்குன சிலிண்டர். எல்லாரும் ஆகா பார்த்தீர்களா, மோடி விலையை குறைத்திருக்கிறார். விலையை குறைக்கல, வரியை ஏத்துனதை கொஞ்சம் கம்மி பண்ணார். டாக்ஸை ஏத்தி விட்டாங்க, அதை கொஞ்சம் குறைச்சாங்க. சிலிண்டர் விலையை கொஞ்சம், பெட்ரோலுக்கு டீசலுக்கும் டாக்ஸை ஏத்திட்டு கொஞ்சம் குறைச்சாங்க. சிலிண்டருக்கு விலையை ஏத்திட்டு கொஞ்சம் குறைச்சாங்க. 900 ரூபாய் ஆக்கி விட்டார். ஆஹா மோடி வாழ்கிறாங்க. ஆனா அப்ப எவ்வளவு வித்திருக்கணும் நியாயமா? நமக்கு 703 ரூபாய், 705 ரூபாய். இன்னும் துல்லியமா சொல்லணும்னா 705 ரூபாய் 88 காசுகளுக்கு நமக்கு கிடைச்சிருக்கணும் சிலிண்டர். 705 ரூபாய் 88 காசுகளுக்கு சிலிண்டர் நமக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டத்துல மோடி நம்ம தலையில 903 ரூபாய்க்கு கட்டினார். போன வருஷம் கச்சா எண்ணெய் விலை அதல பாதாளத்துக்கு போச்சு. நியாயமா நமக்கு 552 ரூபாய் 94 காசுகளுக்கு நமக்கு சிலிண்டர் கிடைக்கணும். எவ்வளவுங்க? 552 ரூபாய் 94 காசுகள். 553 ரூபான்னு வச்சுக்கங்க. 553 ரூபாய்க்கு நமக்கு சிலிண்டர் கிடைக்கணும். ஆனா மோடி எவ்வளவுக்கு நமக்கு தலையில விட்டாரு தெரியுமா? 853 ரூபாய்க்கு வித்தாரு. கிட்டத்தட்ட 300 ரூபாய் நமக்கு லாஸ். இப்ப 694 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா 928 ரூபாய்க்கு நம்ம சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கோம். இதேதான் எதுக்கு? பெட்ரோல் டீசல் விலை நியாயமா 2026 இப்ப நமக்கு பெட்ரோல் எவ்வளவு தெரியுமா வித்திருக்கணும்? நியாயமா 61 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா நம்ம எவ்வளவு வாங்குறோம்? 101 ரூபாய்க்கு வாங்குறோம். நீங்க மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவங்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் நட்டத்துல போகுது, அதனால அதோடைய விலையை அரசு தீர்மானிக்காது, எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானிக்கும். எல்லாரும் போராடினாங்க. குறிப்பாக இடதுசாரிகள் பெரும் போராட்டத்தை நடத்துறாங்க. அப்ப சொன்னாங்க இது மக்களை பாதிக்கும்னு. அப்ப பாஜக காரங்க, வலதுசாரிகள், பொருளாதார வல்லுநர்கள் என்ற பெயரில் ஊடகங்களை உட்கார்ந்துட்டு என்னமா சொன்னாங்க? நீங்க மக்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள். யார? இடதுசாரிகளை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் அதனுடைய லாபம் மக்களுக்கு போகும். அதாவது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிச்சுன்னா பெட்ரோல் மக்களுக்கு 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். நீங்க 50 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பெட்ரோலை கிடைக்க விடாம செய்கிறீர்கள் என்றார். கூடும்போது விலை கூடுது, அதனால கூடுது. குறையும் போது குறைச்சு வாங்கிக்கிறாங்கல்ல, அப்ப கூடும்போது கூட்டிதானே கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. சரிப்பா, அதுவும் நியாயம்தான் அப்படின்னு விட்டுட்டாங்க எல்லாரும். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது வரி மேல வரி போட்டு பெட்ரோல் டீசல் விலையை ஏத்திட்டு போனாரு மோடி. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கணும்ல, குறைக்கல. டாக்ஸ் வரி மேல வரி போட்டார், போட்டு ஏத்தி விட்டார். 100 ரூபாய் கொண்டு போய் விட்டார். இன்னைக்கு 101 ரூபாய். அப்போ பெட்ரோல், டீசல், கேஸ் இது எல்லாவற்றினுடைய விலையும் கண்ணாபின்னான்னு ஏத்துனீங்க. அதானிக்கும் அம்பானிக்கும் பல்லாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணக்கூடிய அல்லது கடனாக கொடுத்து உதவி செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு, சாமானிய மக்களின் தலையில வரி மேல வரிய போட்டுச்சு. இப்ப பிரச்சனை. இப்ப இதை எப்படி சமாளிக்க போறோம்? நம்மகிட்ட ஏதாவது இது இருக்குதா? தெரியாது. ஒரு போர் உருவாக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கணும்?
அல்லது ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர்ல நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுலாம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா நம்முடைய எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ட்ரம்ப் தீர்மானிக்கிறாருங்கிற இடத்துக்கு போயிட்டோமோங்கிற கவலையா இருக்கு. நான் இந்தியா இனி அமெரிக்காவிலிருந்து ஏராளமான பொருட்களை, விளைபொருட்களை, விவசாய பொருட்களை, வேளாண் பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறது. யாரு? அமெரிக்கா. அமெரிக்கால இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இறக்குமதி செய்ய போறோம். அதுக்கெல்லாம் வரி உண்டா? கிடையாது. அதுக்கெல்லாம் வரியே கிடையாது. யார் சொல்றா? ட்ரம்பே சொல்றாரு. அதையும் மோடி சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அதுக்கு வரி இருக்கா இல்லையா தெரியாது. மோடி இதுவரைக்கும் அதை பத்தி வாய் திறந்திருக்காரா? திறக்கல. சீனாக்காரன் படையெடுத்து வர்றான், எல்லையில நாங்க என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ராணுவ அதிகாரி சொல்றாரு, புத்தகம் எழுதுறாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க மோடி அப்படின்னா அவர் சபைக்கே வர மாட்டேங்கிறார், நாடாளுமன்றத்துக்கே வர மாட்டேங்கிறார். ஆனா அவரை சுத்தி ஊடகங்களும் பாஜக ஆதரவாளர்களும் RSS கூட்டமும் உட்கார்ந்து ஒரு லாபி பண்ணி மோடி அசகாய வீரர், தீரர், சூரர்னு அப்படியே அவரை காட்டி அண்ணன் முறைச்சு பாரு, முறை அப்படின்னு வடிவேல் ஒரு படத்துல முறைப்பாடல புரோட்டா கடையில உட்காந்து அது மாதிரி முறைங்கிற மாதிரி சொல்லுவாரு பக்கத்துல உட்காந்து பசுபதி. அந்த மாதிரி நம்ம மோடியை ஒரு அசகாய சூரர், தீரங்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர உள்ளபடியே நாட்டு மக்கள் என்னவா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் புல்வாமாவில் தாக்குதல் வீரர்களை பாதுகாக்க மோடியால முடியல. நாட்டுல எல்லைக்குள்ள புகுந்து பகல்காமல் அட்டிக்கிறான், நம்ம எல்லையை பாதுகாக்க முடியல மோடியால. சீனாக்காரன் பூந்து வீடு கட்டுறான், சீனாவை கண்டிக்க தயங்குகிறார். அமெரிக்க அதிபர் போரை நிறுத்துன்னு சொன்னேன்னு 25 வாட்டி சொல்லிட்டாரு. நீங்க எங்க சொன்னீங்க? நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லணும். அமெரிக்க அதிபரை கண்டிக்கிறேன்னு இது வரைக்கும் வாயிலிருந்து வார்த்தை வரல. ஆனா நீங்க எல்லாம் நம்பணும், மோடி அசகாய வீரர், தீர சூரர், நம்பாதவன் ரத்தம் கைக்கு சாவான்னு சாபம் வர கொடுப்பானுங்க. நீ உண்மையான ஹிந்து இல்லைன்றவான் கேட்டான். இவ்வளவு முறைகேடுகள், ஊழல், மோடி என்றால் ஊழல், ஊழல் என்றால் மோடி ஆட்சிங்கிற அளவுக்கு இன்னைக்கு CAG அறிக்கை வருது. 18 கோடி ரூபாய் போட வேண்டிய ரோட்டை 200 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி போட்டிருக்காங்க. கேட்பதற்கு நாதி இல்லை இந்த நாட்டுல. எல்லாவற்றிலும் ஊழல் தாண்டவம் அடிக்கிறது. என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அண்ணா ஹசாரேன்னு தொப்பி போட்டு ஒரு வயதான ஆள் கிடந்தாரு. இருக்காரா? என்ன ஆனாலும் தெரியல. பாவம். லோக்பால் அமைக்கலன்னா அவ்வளவுதான், நாண்டுகிட்டு சேர்த்துருவேன் நான் மனுஷன். இன்னமும் இருக்காரு, உயிரோட தான் இருக்காரு நினைக்கிறேன். சாரி கடினமான வார்த்தைகளை பேசுவதற்கு. லோக்பால் மசோதா வந்துவிட்டால் இந்த நாட்டில் ஊழல் ஒழிந்துவிடும். பாஜக வந்தால்தான் லோக்பாலை கொண்டு வருவார்கள் சொல்லி 2014 அவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணி அதுல உதயமானதான் ஆம் ஆத்மி கட்சியெல்லாம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு குள்ளாவை போட்டு சுத்தலாம், வெள்ளை கலர் குள்ளாவை போட்டு. நான் அப்பயே சொன்னேன் அவ்வளவு பிராடுகார பள்ளியில நம்பாதீங்கன்னு. சத்தியம் டிவில இருந்தேன். எவன் கேட்டான்? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் நான். டேய் எல்லாம் வேஷம் போட்டு வரானுங்களான்னு. இந்த ஊழல் ஒழிச்சிட்டானுங்களா இல்ல லோக்பாலை தான் கொண்டு வந்துருச்சா பாஜக? லோக்பால் வந்துருச்சா? லோக்பால் மசோதாவை வரவிடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னாங்க. இப்பதான் யாரும் தடுக்கலையப்பா. நீங்க 2 வாட்டி முழு மெஜாரிட்டில இருந்தீங்களே. அதுக்கப்புறம் CAA கொண்டு வர முடியுது, NRC கொண்டு வர முடியுது, வேளாண் சட்ட திருத்த மசோதா கொண்டு வர முடியுது, நீட்டை திணிக்க முடியுது. ஏன் லோக்பாலை மட்டும் கொண்டு வர முடியல? கொண்டு வர மாட்டேன். அப்ப இந்த நாட்டை எவ்வளவு திட்டமிட்டு ஏமாற்றி மோடி ஆட்சிக்கு உட்கார்ந்தாருங்கிறத புரிஞ்சுக்கணும். மோடி ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் 40 ரூபாய் ஆகும். நான் ஒருத்தன் அவனெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்கன்னா, மோடி ஆட்சிக்கு வந்தா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 1 ரூபாய் ஆகும்னாரு ஒருத்தர். 30 ரூபாய் ஆகுனாரு, ஒருத்தர் 40 ரூபாய் ஆகுனாரு, ஒருத்தர் $1 1 ரூபாய்க்கு வரும்னாரு. இன்னைக்கு 100 ரூபாய் நெருங்கி நிக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தா மன்மோகன் சிங்கை கேள்வி கிண்டல் பண்ணாங்க. பாஜகவிடம் இருக்கக்கூடிய ஒரே பலம் என்ன தெரியுமா? உங்களை யோசிக்க விட மாட்டான். ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பான். அதை யோசிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையை கொடுப்பான். அதையும் தாண்டி யோசிச்சீங்கன்னா மத சண்டை இழுத்து விட்டுருவான், மத கலவரத்தை இழுத்து விடுவான். ஹிந்துத்துவா மதம், மோடியை சுத்தி மோடி அண்ணன் சூப்பர் 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 இப்படியே ஏமாத்தி கொண்டு போய் தலையில முழக அரைச்சிட்டாங்க. நின்று நிதானமா கொஞ்சம் யோசிச்சு, ஆமா அப்படி இந்த ஆள் என்னதான் பண்ணாரு இவரு பிரதமர் ஆகி? யோசிக்கணும்ல. உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் குறைச்சிருக்காரா? இல்ல, மாறாக ட்ரெயின்ல இருந்த பல சலுகைகளை கட் பண்ணிட்டாரு. முதியோர்களுக்கு இருந்த சலுகைகள் இருந்து தொடங்கி பல சலுகைகள் கட்டு, ரயில் பெட்டிகள் குறைப்பு, ரயில்வே பட்ஜெட்டை நிறுத்திட்டார். ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போட்டாங்க, காலி.
ஜிஎஸ்டியை போட்டு எல்லா விலையும் ஏற்றி விட்டாரு, பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி விட்டாரு, கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றி விட்டாரு. ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்ல, பயங்கரவாதிகள் வந்து அடிச்சுட்டு போறான். நீங்க சொல்லுங்க, மோடி அப்படி என்னதான் சாதிச்சான்னு யாரா எனக்கு சொல்லுங்க. சொல்ல தெரியாது. ஆனா மோடி மாபெரும் நம்ப வச்சுட்டாங்க உங்களை எல்லாரையும். அதான் அவங்களுடைய சக்சஸ். யாரோட சக்சஸ்? நான் நம்ப வச்சுட்டான் அப்படின்னு சொல்றது இந்த டீம், மோடியுடைய டீம் இருக்கு இல்லையா, மாண்புமிகு பிரதமர் அவருடைய டீம். இந்த டீம் இவங்க நம்ப வச்சிருவாங்க. தெரியல, தமிழ்நாடு ஏதோ கொஞ்சம் விழிப்போடு இருப்பதால் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க யோசிங்க, எனக்கு நல்ல ஞாபகம் ஒண்ணு சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். பீகார் தேர்தலின் பொழுது நான் கலந்து கொண்ட ஊடக விவாதங்களிலேயே பல வலதுசாரிகள் பாஜகவினர் சத்தியம் பண்ணாங்க. சூட மட்டும்தான் கொண்டு வரல, கொண்டு வந்தா கையில ஏத்தி அடிச்சிருப்பாங்க. பீகாரில் நிதிஷ்குமாரை தானே நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துகிறோம். பீகாரில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி என்றால் நாங்கள் சொன்னோம். பீகாரில் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். ஆட்சி வந்தாங்க அப்படியே. ஏன்னா பீகார்ல நேரடியாக பாஜக ஆட்சி அல்லது பாஜக முதலமைச்சர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தினால் ஓட்டு விழாது. அப்ப நிதிஷ்குமாரை காட்டி அப்படியே ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்ச உடனே நிதிஷ்குமார ரிசைன் பண்ணிட்டு ராஜ்யசபாக்கு வாங்கிட்டாங்க. அவரும் ரிசைன் பண்ணிட்டார். இப்ப தமிழ்நாட்டுல நாளைக்கு இவங்க வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அல்ல, பாஜக ஆட்சி. இப்ப சொல்றாங்க பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. ஆட்சியில நாங்க பங்கெடுப்போம் அமித்ஷா சத்தியம் பண்றாரு, ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நயனா நாகேந்திரன் சொல்கிறார் 20 அமைச்சர்கள் நாங்கள் இடம்பெறுவோங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அஇஅதிமுக கட்சியை உள்வாடகைக்கு விட்டுருக்கு. உள்வாடகைன்னு என்னன்னு தெரியுமா? திமுக கூட்டணியில எல்லா கட்சிக்கும் இடங்கள் பேசி சீட்டு ஒதுக்குறது யாரு? திமுக தான் ஒதுக்குது. ஆனா அதிமுக பாஜகவோட மட்டும் பேசும். பாஜக தான் டிடிவி தினகரனோட மத்தவங்களோட பேசி அவங்களுக்கு எல்லாம் சீட்டு ஒதுக்கீடு செய்யும். நல்லா இருக்குல்ல இது? ஏன்னா அதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியா. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணைஞ்சிருக்குதான். அப்ப நாளைக்கு வெற்றி பெற்றா யாருடைய ஆட்சி? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அப்படின்னா புரியலையா? பாஜக ஆட்சி, அவ்வளவுதான். அப்போ பாஜக இந்த மண்ணில் ஆட்சி செய்வதற்கு தயாராகி விட்டது. புரியணும் நமக்கு. அதனாலதான் திமுக ஏன் நல்லா தொண்டை தண்ணி வெளியே கத்துறேன்? எதுக்கு தொண்டை தண்ணி வத்த கத்துறது? ஏன்? ஒரே ஒரு ரீசன் தான். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பாஜக கைகளில் ஒப்படைத்து விடக்கூடாது, போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த நாடு பாஜக கையில சிக்கிச்சுன்னா அதோட சரி, தமிழ்நாடு அதோ கதி. அப்ப அந்த பயம். அப்போ திமுகவில் போதாமைகள், குறைபாடுகள் சுட்டி காட்டுவதற்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி திமுக தான் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் காப்பாற்றக்கூடிய வலிமை கொண்ட இயக்கம், வல்லமை கொண்ட இயக்கம், ஆற்றல் கொண்ட இயக்கம். ஸ்டாலின் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறதுனால பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை சுட்டி காட்டினால் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய திறந்த மனப்பான்மையோடு அவர் இருக்கிறார் என்பதற்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்தி ஆகணுங்கிறதுக்காக நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். எனவே இதெல்லாம் புரிந்து அறிந்து செயல்படுவோம், ஒன்றுபட்டு நிற்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.